வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ். இன்றைக்கி ஐடிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்டை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஐடிஎஃப்சி பேங்க் Q4 ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் நெட் ப்ராஃபிட் 2024 724 கோடியாக இருந்தது. 2025 304 கோடியாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர் வருஷத்துக்கு வருஷம் 58% டவுன் ஆகிருக்கு. மைக்ரோ ஃபைனான்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இயர் ஆன் இயர் ஃபுல் ஃபைனான்ஸ் இயரில் 48% டவுனாக இருக்குது. இது ரெண்டும் பெரிய மைனஸாக இருக்குது பேங்குக்கு. அதுக்கப்புறம் கஸ்டமர் டெபாசிட் இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. ரீட்டைல் டெபாசிட் க்ரோத் 26% அதிகரிச்சிருக்கு. காசா டெபாசிட் ஹெல்த்தியாக இருக்குது, 24% அப்பாக இருக்குது. காசா ரேஷியோ 46% அதிகரிச்சிருக்கு. காசா மீன் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஒரு பேங்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். ஏன்னா நம்ம பணம் பேங்கில் டெபாசிட் பண்ணால் தான் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுற பணம் எல்லாம் சேர்ந்து தான் அவங்க வந்து வெளியில் லோன் கொடுத்து அது மூலமாக இன்ட்ரெஸ்ட் வர்றதை வச்சு தான் பேங்க் ரன்னிங் பண்ணுறாங்க. இது வந்து மெயினான விஷயம். காசா ரேஷியோ 46% அப்பாக இருக்கிறது நல்ல விஷயந்தான். கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. லோன் அண்ட் அட்வான்சஸ் இயர் ஆன் இயர் ரீட்டைல் அண்ட் எம்எஸ்எம்இ செக்டார்லாம் வந்து 20.4% வளர்ந்துருக்கு. எம்எஸ்எம்இ செக்டார் லோன் வந்து 18% அப்பாயிருக்கு. அது போக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 17% இயர் ஆன் இயரில். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 9 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அசட் குவாலிட்டி மெட்ரிக் ரிமைன் ஸ்டேபிளாக இருக்குது. அதாவது செக்டாரல் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருந்தால் கூட அசட் குவாலிட்டி வந்து மெட்ரிக் வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்குது. நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1 பேசிஸ் பாயிண்ட்டு. எம்எஸ்எம்இ ரூரல் புக்கு இம்ப்ரூவ் ஆகிடுருக்கு 1.40%. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ ஹெல்த்தியாக இருக்குது 72%. டிவிடெண்ட் வந்து 25 பைசா தர்றாங்க ஒரு ஷேருக்கு. வைத்தியநாதன் சிஓ என்ன சொல்கிறாருன்னா, கஸ்டமர் டெபாசிட் எங்களுக்கு அதிகரிச்சிருக்கு, இயர் ஆன் இயரில் 25% அதிகரிச்சிருக்கு. காசா ரேஷியோ 46% ஸ்ட்ராங்காக இருக்குது. அசட் குவாலிட்டி இந்த ஒரு சரியில்லாத சூழ்நிலையில் கூட அசட் குவாலிட்டி எங்களுக்கு ரொம்ப சீராக இருக்குதுன்னு சொல்லி அவர் வைத்தியநாதன் சொல்கிறாரு. அப்புறம் வந்து மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா பங்கை பற்றி பார்க்கும்போது 48,386 கோடி. பிஇ வந்து 25 பி இருக்குது. இப்போ அதாவது இண்டஸ்ட்ரியல் பி 19 தான், ஸ்டாக்கோட பி 25 பி இருக்குது, கொஞ்சம் கூட தான் இருக்குது. புக் வேல்யூ 50, அதாவது 1.32%, ஒரு 1.32% அதிகமாக இருக்குது புக் வேல்யூ விட. அது பரவாயில்ல. 1 இயர் ரிட்டர்ன் வந்து மைனஸில் இருக்குது, -20% ரிட்டர்னில் இருக்குது. போன வருஷம் ஒருத்தவங்க இந்த பங்கை வாங்கியிருந்தாங்கன்னா 20% லாஸில் இருப்பாங்க இப்போ. அப்புறம் வந்து இயர் ஹை வந்து 86 ரூபா 10 பைசா வரைக்கும் போயிருக்கு. லோ வந்து 52 ரூபா 46 பைசா வரைக்கும் போயிருக்கு. அதாவது ஃப்ரைடே க்ளோசிங் வந்து 66 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. 66 ரூபாய்க்கு இப்போ வந்து எப்படின்னா, இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அப்போ வந்து அடுத்தடுத்த ரிசல்ட்டை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்டா, இந்த 60 ரூபாய்க்கு கீழே போனால் தான் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவும் மொத்தமாக வாங்கிடக்கூடாது. மறுபடியும் நான் சொல்கிறது 3 முறையாக பிரிச்சுக்கறணும் பணத்தை. இப்போ இந்த பங்கை வாங்க போகிறீங்கன்னா 5 10 வாங்கலாம், கன்சிடர் பண்ணலாம். நீங்களும் யோசிச்சுக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை, என்னோட அறிவுரை தான் இது, என்னோடய சஜஷன் தான். 60 ரூபாய்க்கு கீழே போனால் நம்ம கன்சிடர் பண்ண தொடங்கலாம். நம்ம வசதியை பொறுத்து 3 5 10 வாங்கி போடலாம். ஆனால் இதுக்கு பெஸ்ட்டு பையிங் லெவல் 52 தான். நம்ம 52 வரைக்கும் போகும்னு சொல்ல முடியாது, 50 கூட போகலாம், 48 போகலாம். ஆனால் வந்து பெஸ்ட்டு பையிங் லெவல் 52 வரைக்கும் போனால் பெஸ்ட்டு பையிங் லெவலாக இருக்கும். பிஇ ரேஷியோ ஒரு 20-19 வந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம். 20 பிஇ ரேஷியோ வைக்கும்போது 50 கிட்ட வருது ரேட்டு. அப்போ இன்னும் ஒரு 20% டவுன் ஆகிறதுக்கு தான் அந்த பங்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு கணிப்பாக சொல்கிறது தான், 20% வரைக்கும் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. விற்றுட்டு திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குன்றது என்னோடய கருத்து. ஏன்னா இது வந்து நல்ல ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு. ஆனால் அசட் குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. பேங்கோட அசட் குவாலிட்டி, காசா ரேஷியோ, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது நம்ம பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் இந்த குவார்ட்டரில் வந்து கூடும் குறையும் லாபம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம அடுத்த குவார்ட்டரும் பார்த்துட்டு முடிவுக்கு வரலாம். இப்போ என்னென்னா, நம்ம பங்கை வந்து ரீஎன்ட்ரி பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, ஒரு 60க்கு கீழே போனால் நம்ம பை பண்ண தொடங்கலாம், கன்சிடர் பண்ண தொடங்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பை பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸு ரொம்ப சீப்பாக கிடச்சிரும்.
பெஸ்ட்டு பையிங் லெவல் 52 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு போனால் பெஸ்ட்டு பையிங் லெவலாக இருக்கும். அந்த ரேட்டுக்கு போகாட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணோம்னாலே நமக்கு ஒரு கொஞ்சம் பங்கு நமக்கு கிடச்சிரும். அது ரொம்ப ரெண்டாவது ரிட்டர்ன் ஏறினா கூட ஒரு பழைய ரேட்டுக்கு போனால் கூட பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இதோட ஆல் டைம் ஹை வந்து 86 ரூபா. 86 ரூபா போனால் நமக்கு நல்ல ப்ராஃபிட்டே கிடைக்கும். ஓகே, இதுதான் இந்த சவுத் இது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்கோட ஃபுல் டீட்டெயிலு. நீங்கள் உங்கள் சொந்த முடிவை எடுத்துக்கோங்க. இது வந்து நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை, இது என்னோடய சஜஷன் தான். நீங்கள் வந்து நல்ல முடிவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நமக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.